சில பிரச்சனைகளுக்கு தீர்வு பலத்தால் அல்லாமல் சூழ்ச்சியால் தீர்த்து வைக்க வேண்டும். அதை செய்வதில் நாராயணர் திறமைசாலி. தனது லக்ஷ்மி தேவியோடு அவர் இருந்தாலும் யாராலும் அவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அசுரர்களாலும் முடியவில்லை, அசுர மாதாவாலும் முடியவில்லை, அசுர குருவாலும் முடியவில்லை, அதோடு பிரகரிஷியாலும் இவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. என்னுடைய வைகுண்டத்தின் ஈஸ்வரனை இன்று முதல் இந்த உலகத்தில் அனைவரும் வேங்கடேசன் என்ற பெயரில் போற்றுவார்கள். கூறுங்கள், வேங்கடேச பகவான் வாழ்க! தாங்கள் அழகாக இருக்கிறீர்கள். தங்களை பார்த்தவுடன் நான் என் மனதை பறிகொடுத்து விட்டேன், என் மனதை பறிகொடுத்து விட்டேன், என் மனதை பறிகொடுத்து விட்டேன். என்ன கூறினீர்கள்? என்னை நீங்கள் நேசிக்கிறீர்களா? நிறுத்துங்கள். நீ நாட்டியக்காரன், நீ கடவுள் இல்லை. உன் தரத்தை மறந்து விடாதே நாட்டியக்காரா. இவர் ஒரு சாதாரண கன்னி அல்ல. இவர் பிருகு ரிஷியின் மகள். பிருகுவின் மகளான பார்கவியிடம் இவ்வாறு பேசுவதற்கு துணிச்சல் இருக்கக்கூடாது. புரிந்ததா? மன்னிக்க வேண்டும் மகரிஷி. நான் கூறியதை தாங்கள் புரிந்து கொண்டீர்கள். அதன் உணர்வுகளை தாங்கள் புரிந்து கொள்ளவில்லையே. மனதில் தன்னம்பிக்கை, வார்த்தையில் தெளிவு, பார்க்க நாட்டியக்காரன், ஆனால் அவன் கூறுவது வேறு அர்த்தத்தை குறிக்கிறது. என் பேச்சை அப்படியே எடுத்துக் கொள்ளாதீர்கள், அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஆம், அன்பான விஷயத்தை அன்பு கலந்து சொல்லிவிட்டேன். குருதேவா, ஒருவேளை இவர் நாராயணராயிருக்குமோ? அன்பு இல்லை. என்னுடைய தங்கைக்கு பழிவாங்க மட்டுமே தெரியும். எவ்வளவு தைரியத்தோடு உன் மனதில் உள்ளதை சொன்னாயோ அதே போல் உன்னையும் நீ அறிமுகப்படுத்திக் கொள். யார் நீ? பதில் கூறு. யார் நீ? நாராயணரோடு இவ்வாறு நடந்ததற்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும். வேண்டாம் மகாதேவா, இது நாராயணனின் யுத்தம் அல்ல, வெங்கடேசனின் யுத்தம். சாதாரண ஆத்மாவோ பரமாத்மாவோ அன்பிற்காக அடியை பெற்றுத்தானாக வேண்டும். வேதனைகளை அனுபவித்தே ஆக வேண்டும். சங்கடமில்லாமல் அன்பு கிடைக்காது. எதற்காக சிரிக்கிறாய்? பதில் கூறு. யார் நீ? அதோடு என் தங்கை பார்கவியிடம் இவ்வாறு பேசுவதற்கு உனக்கு எங்கிருந்து தைரியம் வந்தது? நான் தான் கூறினேனே மகரிஷி, நாட்டியக்காரன். வெங்கடகிரி மலையிலிருந்து வருகிறேன். என் பெயரோ வெங்கடேசன், என் பெயரோ வெங்கடேசன், என் பெயரோ வெங்கடேசன். இப்போதைக்கு என்னுடைய பெயரே போதும். நாடோடியாக வாழ்வதே என் தொழில். இன்று ஒரு ரூபத்தில், நாளை வேறு ரூபத்தில், இன்று மனிதனாக தெரிவேன்.
சில நேரம் நாராயணனாக மாறுவேன். சில நேரம் நடனமாடுவேன், சில நேரம் ஆட்டி வைப்பேன், சில நேரங்களில் சிரிப்பேன், சில நேரங்களில் சிரிக்க வைப்பேன், சில நேரம் அன்பு காட்டுவேன், சில நேரம் அன்பிற்காக ஏங்குவேன். நாடோடியே, இப்பொழுதாவது கோபத்தை தியாகம் செய்யுங்கள் மகரிஷி. அன்பில் என்ன வேறுபாடு இருக்கிறது? என்னுடைய மனமானது தங்களோடும் சேர்ந்துள்ளது. எனக்கு தங்களையும் பிடித்திருக்கிறது. தாங்களே பாருங்கள், தங்களுடைய அழகான அற்புதமான தாடி. அதை பார்த்தால் யாருக்கும் அன்பு வரும். அதோடு முகத்தில் ஒரு தனி கம்பீரம். அடடடடா, அழகாக இருக்கிறீர்கள். சூரியனின் ஆற்றலை தங்களிடம் பார்க்கிறேன். தாங்கள் மட்டுமல்ல, சொல்லப் போனால் இங்கிருக்கும் அத்தனை விருந்தினர்களையும் எனக்கு பிடித்திருக்கிறது. கால்நடைகள், பறவைகள், மரங்களை நான் நேசிப்பவன். அவர்களும் என்னை. அதனால்தான் என்னோடு அவர்களும் ஆடுகிறார்கள். சத்தியத்தை சொல்லட்டுமா? பாசம், நேசம் என்பது அருவி. அதில் நீராடுவதே எனக்கு எப்பொழுதும் பிடிக்கும். தாங்களும் இந்த அன்பை அனுபவியுங்கள். அப்போது என்னோடு தாங்களும் ஆடுவீர்கள். நான் செய்த தவறு ஒன்றுதான். என்னுடைய ஹாஸ்யத்தை விட்டுவிட்டு மிக கம்பீரமான முறையில் என்னுடைய அன்பை வெளிப்படுத்தினேன். இவர் கண்களை நேராக பார்த்து சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன். நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள். தங்களை நான் நேசிக்கின்றேன். உன்னுடைய நாடகம் முடிந்ததா? அன்பின் உபதேசம் மற்றும் எங்களை மகிழ்வித்தது முடிந்து விட்டதென்றால் சென்றுவிடு. இங்கிருந்து சென்றுவிடு. தங்களுடைய இந்த அன்பு மற்றும் கருணைக்காக மிக்க நன்றி தாடி முனிவரே. ஆனால் செல்வதற்கு முன்பு ஓர் சிறிய விண்ணப்பம், அதுவும் அன்போடு. இந்த ஆசிரமத்தில் சத்தியத்தை பற்றி சொற்பொழிவு நடத்துவீர்கள் அல்லவா? அத்துடன் அன்பையும் சேர்த்து சொல்லிக் கொடுங்கள். அன்பிலிருந்து விலகி ஓட வேண்டாம். அன்பை கற்றுக் கொடுங்கள். ஒருவேளை வந்துவிட்டால் பின் சத்தியமும் ஒழுக்கமும் தன்னால் வந்துவிடும். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, வாழ்க்கையின் அடையாளத்தின் மீது அன்பு, மிருகங்கள், பறவைகள் மீது அன்பு, செடி கொடிகள் மீது அன்பு, சத்தியம், நியாயம் மீது அன்பு, அனைத்து மனிதர்களோடும் அன்பு. அதோடு என்னுள் இருக்கும் நாராயணன் மீது அன்பு. நாராயணர் மீது அன்பா? என்ன ஒரு தைரியம்!